கர்த்தருடைய வார்த்தை நாம் செல்வோம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9 வரை உள்ள வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். போதும். கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நானே நல்ல மேய்ப்பன். இயேசு நல்லவராக இருக்கிறார், நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய வலதுகரத்தை பிடித்து நமக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து அவருடைய கரத்தினாலே நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் வந்தார், அவருடைய வார்த்தை என்னுடைய வாயிலே வைக்கப்பட்டது. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த நல்ல மேய்ப்பர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசத்தோடு அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் எல்லாம் ஒரு போக்கிலே போய்கொண்டிருக்கிறது. நாம் இயேசுடைய வழியிலே வந்து கொண்டிருக்கிறோம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் அவன் உள்ளத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்ப ஆண்டவருக்கு நம்முடைய இருதய கதவை திறந்து கொடுத்தோம். அவர் உள்ளே வந்தார். உள்ளே அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இல்லத்துல, நம்முடைய பிரயாணத்துல ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். சங்கீதம் 121 இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனம் தான். ஆனா தேவன் எவ்வளவு பெரியவராக இருந்து நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி நம்மை வழி நடத்துகிறாருங்கிறத நாம் அறிந்து கொள்கிற பொழுது, புரிந்து கொள்கிற பொழுது சொல்லுவாங்கல்ல, என்ன கொஞ்ச நாளா நிறைய வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஏதோ அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு, நன்மை உண்டாயிருக்கிறது, அவர்களிடத்துல அந்த வறுமை நீங்கி இருக்கிறது, ஏதோ ஆசீர்வாதம் வந்திருக்கு. அதனால அந்த உள்ளத்துல இருக்கிற சந்தோஷம் வெளியில பேச்சுல, நடையில, உடையில அது வெளிப்படுகிறது. ஆனா உண்மையில ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்போ உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நேர்த்தியான பங்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசித்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க இயேசு 2 விதமான மேய்ப்பரை பத்தி சொல்றாரு. ஒண்ணு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய மேய்ப்பன். ஓனாய் வருகிறதை கண்டு விட்டு அவன் ஜீவன் தப்புனா போதுன்னு ஓடிடுறான். ஆனா மேய்ப்பனானவன் அந்த ஓனாய் வந்தா அந்த ஓனாயை எதிர்த்து, இல்ல கரடியோ சிங்கமோ வந்தா அதை எதிர்த்து அந்த ஆட்டை பாதுகாக்கிறான். எந்த ஆட்டை பிடிச்சிட்டு போதோ அந்த ஆட்டை மேய்ப்பனானவன் ஜீவனையே கொடுத்து அந்த ஆட்டை பாதுகாக்கிறார். இயேசு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார். இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில வழியாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் செல்லான் வர முடியாது. எல்லா நதிகளும் கடலுக்கு தாங்க போகுது, எல்லா மார்க்கமும் கடலுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நதிகளும் கடலுக்கு போறது உண்மை. ஆனா எல்லா வழிகளும் இந்த பிதாவாகிய தேவனிடத்திற்கு போகவில்லை. இயேசுதான் வழியாக இருக்கிறார். ஒருவன் இயேசுக்குள் வருகிற பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழியிலே நடக்கிற பொழுது அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவ பெயர் வைத்திருந்தாலும்
கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இயேசுவை நாம் அறிந்து கொண்டு அவருடைய வழியிலே நடக்க நாம் தீர்மானித்து அந்த சத்தியத்தின் பாதையில இயேசுவோடைய வழியில சீசராக்கப்பட்டு அவருடைய வழியில நடக்கிற பொழுதுதான் உண்மையிலே நாம் பிதாவிடத்துல போக முடியும். என் நாமத்தினால பிதாவை வேண்டிக் கொள்வீர்கள்ங்கிறார். அந்நாளிலே என் நாமத்தினால ஒன்றும் கேட்க மாட்டீங்க, பிதாவிட்டே நேரடியா நீங்க கேட்பீங்க. பிதா குமாரனில் மகிமைப்படும் பொருட்டு உங்களுக்கு அதை அருளுவார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இதை விட பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொல்லுகிறார். இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில வழியாக இருக்கிறார். அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். அப்ப இயேசு இல்லாம அவருடைய நாமத்தை சொல்லாம பிதா கிட்ட போக முடியாது. அதனாலதான் நம்ம ஜெபத்துல இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், பிதாவே என்று சொல்லுகிறோம். இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில வழியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். இவர் நமக்கு முன்பாக செல்லுகிற பொழுது அங்கே தீங்கு செய்யக்கூடிய சக்தி எதுவும் இல்லை. கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாக்கிறவர், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன் இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில வழியாக இருக்கிறார். அவருக்குள் வருகிற பொழுதுதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், வியாதியிலிருந்து சுகமாகிறோம், இல்ல நரக பாதாளத்திலிருந்து நம்ம மீட்கப்படுகிறோம். ஏன்னா அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசுங்கிற நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுகிறதற்கு கட்டளையிடப்படவில்லை. இயேசு விடுதலை ஆக்கினா அந்த விடுதலை மெய்யான விடுதலையா இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். யார் மூலமாக? இயேசுவின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சுதந்திரவாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசுவே வழியா இருக்கிறப்ப, அவரே நமக்கு மீட்பரா எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறப்ப, இந்த இயேசுக்குள்ள போகிற பொழுதுதான் பாருங்க இன்னைக்கு பெரிய மேய்ச்சலை கண்டடைகிறோம். ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். ஆடுகள் புல்லு மேய்ந்து வயிறு நிறம்னு ஒரு படம், அப்பதான் அது திருப்தியா படுக்கும். 4 காரணம் சொல்றாங்க. ஆடு தூங்காம இருக்கிறதுக்கு 4 காரணம். ஏன் அப்படின்னாக்க, அந்த ஆடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா சாப்பாடு வயிறு நிறையாம இருக்கிறப்ப அது தூங்காது. இன்னொன்னு, மற்ற அந்த பெரிய ஆடுகள் இருக்கு, அந்த ஆடுகள் என்ன செய்யும், தனக்கு வசதியா படுக்கிறதுக்கு, அதே போல அதுக்கு வேண்டிய ஆகாரம்லாம் ஆடுகளுக்கு வச்சிருந்தாங்கன்னா மற்றதெல்லாம் தள்ளி விட்டு இது போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆடுகளுக்குள்ள கொஞ்சம் அந்த முட்டல் மோதல்லாம் இருக்கிறப்ப பெரிய கொம்பு வச்சிருக்கிற ஆடு நம்மளை முட்டினோம்னு இது பயத்துல எந்திரிச்சிருன்னு அது தூங்காம இருக்கும். அப்ப மேய்ப்பன் அங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா ஆடுகள்லாம் அதை காட்டில் அமைதியாயிருது. இது மாத்திரமல்ல, பூச்சி தொல்லைகள். இப்போ ஆடு மொத்தமா ஒரு இடத்துல இருக்கிறப்ப ஒரு முயலோ ஒரு நாயோ குறுக்க உள்ள வந்துருச்சுன்னா அந்த ஆடுகள்லாம் என்னமோ ஏதோ சத்தத்தை கேட்டு அது ஓடுதுன்னு இதுவும் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கும். இந்த மாதிரி பூச்சி தொல்லை, மற்ற மிருகங்களை குறித்து இந்த மாதிரி பயம் இருக்கிறப்ப அதனால தூங்க முடியாது. அது போல இன்னைக்கு மனிதர்களும் அப்படித்தான். இயேசுக்குள்ள இருக்கிறப்ப நமக்குள்ள சமாதானம், நமக்குள்ள நிம்மதி. இவர் நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய ஆத்மாவை அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நம்ம பொல்லாவுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த நல்ல மேய்ப்பர் நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவர். எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தோட்டத்துக்கு முன்பாக நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு அவைகள் நடக்கும்படி முன்னதாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பின் எல்லைகளை கூட ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். எந்த ஊர்ல பிறப்போம், எங்க குடியிருப்போம், எங்க நம்ம நற்கிரியைகளை செய்வோம்னு ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் என்னென்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் ஏற்ற நேரத்தில் எல்லாம் அப்படியே நிறைவேறுகிறது. அவர் கண்ணின் வயிற்றிலே பிறப்பார் என்று சொன்னது அதே போல பிறந்தார். பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லகேமிலே பிறந்தார்.
அதே போல வந்து என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேன்னு சொன்னாரு. அதே போல அவர் புறப்பட பண்ணினார். இப்படி என்னென்ன தீர்க்கதரிசனம் சொன்னதெல்லாம் அதெல்லாம் அப்படியே நிறைவேறினது. அவர் கழுத மேல பவுனி வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி கள்வர்கள் மத்தியிலே மரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னப்பட்டதெல்லாம் நிறைவேறினது. எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அவர் வந்து கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறது கூட மேல் வீடு கட்டி கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற விஸ்தாரமான வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அவர் மரித்த பொழுது கல்லறைகளை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத ஒரு கல்லறை, புது கல்லறை ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. கழுதையில